Hello everyone, welcome to Prema's Culinary. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னோட ஸ்பைஸ் பாக்ஸ் ஆர்கனைசேஷன் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. எனக்கு கிச்சனில் நேச்சுரல் லைட் கிடையாது. ஸோ என்னோட குக்கிங் நான் வீடியோவுக்கு ஷூட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு கவுண்டர் டாப் இருக்குது. நான் இதில் தான் நான் என்னோட குக்கிங் வீடியோஸை நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் என்னோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வேணுங்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் என்னால் கிச்சனுக்கு போயிட்டு திருப்பி இங்கே பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்னோடய ஸ்பைஸ் பாக்ஸை நான் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 ஸ்பைஸ் பாக்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் நான் எல்லாமே பவுடர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர், ரசம் பவுடர், அதுக்கப்புறம் பொடி கறி பவுடர். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இது 3 கொரியாண்டர் பவுடர். இது 3ஓட ரெசிபி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர். இந்த சாம்பார் பவுடர் என்னோடய ஸ்கூல்மேட் ஒரு ஹோட்டல் ஷெஃப்பு, அவர் ஷேர் பண்ண ரெசிபி. இதோட ரெசிபி நான் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இது பொடிக்கறி. நம்ம நார்மலாக பொட்டேட்டோ பொடிக்கறி, அதுக்கப்புறம் பிரிஞ்சால் பொரிக்கறி, அதுக்கப்புறம் பனானா, ரா பனானா. ஸோ இந்த மாதிரி சாதாரணமாக ஒரு பொரியல் பண்ணும்போது கூட இந்த பொடிக்கறி தூவி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொடிக்கறியோட ரெசிபியும் நான் ஷேர் பண்ணுறேன். இது ரசம் பவுடர். இது ஒரு ஹோம்மேடு ரசம் பவுடர். இதோட வீடியோவும் நான் எடுத்திருக்கேன், இதுவும் நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நான் ஒரு குட்டி ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் இந்த பவுடர்ஸில் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுடர்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் இந்த டீஸ்பூன் யூஸ் பண்ணிப்பேன். இது ஒரு 1 டீஸ்பூன் கணக்கு நான் அதுக்கான வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பாக்ஸ் பார்க்கலாம். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான பாக்ஸ். ஆக்சுவலாக நான் இதுலேயே ஒரு மரக்கரண்டி இருக்குது. இந்த மரக்கரண்டியில் ஒரு 1/3 டீஸ்பூன் நான் கணக்கு வச்சுருக்கேன். இதில் நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னா, இது சோம்பு பவுடர், அதாவது ஃபெனல் பவுடர் வச்சுருக்கேன். இதில் வெந்தய பவுடர், மேத்தி பவுடர் வச்சுருக்கேன். இது ஓமம் வச்சுருக்கேன். அஜ்வாயின் இருக்குல்ல, ஓமம், அது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது கரம் மசாலா. இது ஆம்ச்சூர் மேங்கோ பவுடர். அப்புறம் இது cumin பவுடரு. இது வேப்பம்பூ, காஞ்ச வேப்பம்பூ வச்சுருக்கேன். இது சாட் மசாலா. இது பாவ் பாஜி மசாலா. அதுக்கப்புறம் இது பிரியாணி ஆர் புலாவ் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். இதில் சோம்பு, ஃபெனல் சீட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கார்டமன், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் இதில் ஜாதிக்காய், அதுக்கப்புறம் இதில் ஸ்டார் அனீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கல்பாசி அந்த பூ இருக்குது, அது இது. ஸோ இது பிரியாணி புலாவ் பண்ணும்போது இந்த ஸ்பைஸ் பாக்ஸ் நான் எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் நார்மலாக நம்ம தாளிக்கிறதுக்கான பொருள்லாம் போட்டு வச்சுருக்கேன். மிளகாய், குண்டு மிளகாயும் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீட்ட வத்தலும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் பெருங்காயம் பார்த்திங்கன்னா அதில் கட்டி பெருங்காயமும் இருக்குது, கீழே தூள் பெருங்காயமும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் இது ஒரு குட்டி ஸ்பூன் ஒன்று இதில் இருக்குது. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு. ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் டூ ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Aravindan. Bye.